பிரைஸ் தி லார்ட். தந்தை மகன் தூய ஆவியின் திருப்பெயராலே ஆமென். அன்பிற்குரியவர்களே, இன்றைய புனிதரான புனித மார்ட்டின் வாழ்ந்து காட்டிய இறைவனோடு இணைந்த இவ்வுலக வாழ்வினை பற்றி அறிந்து கொள்வோம் வாருங்கள். இவர் 649 திருத்தந்தையாக பொறுப்பேற்றார். அப்போது பரவி வந்த தப்பறை கொள்கைகளை இவர் துணிவுடன் கண்டித்ததால் பேரரசன் இவரை கொன்று போடும்படி ஆணையிட்டான். கொல்லச் சென்றவர்கள் கண்கள் இரண்டும் குருடானது. பின்பு இவரை சிறைப்பிடித்து ஓராண்டு காலம் கொடிய சித்திரவதை செய்து இருண்ட சிறையில் அடைத்தான். அப்போதும் நம் புனிதர் அப்பேரரசனுக்காகவும் தன்னை வதைத்தவர்களுக்காகவும் உருக்கமாக ஜெபித்தார். இறுதியில் திரு அவைக்காக சொல்லனா வேதனைகள் அனுபவித்து எல்லோராலும் கைவிடப்பட்டு வேத சாட்சியாக மரித்தார். அன்பானவர்களே, புனித மார்ட்டின் வாழ்விலிருந்து திரு அவைக்கு நம்மால் செய்ய முடிந்த உதவிகளை செய்து அதை பேணி காத்து வளர்க்க உதவ முன்வர வேண்டும் என்பதை அறிந்து கொள்கிறோம்.